தலைப்புச் செய்திகள். அரசு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் அரசுக்கு 200 கோடி ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக ஆளுநர் ரோசையா மீதும் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் IAS அதிகாரிகள் இருவர் ஆளுநருக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளனர். இதனால் தற்போது தமிழக ஆளுநராக இருக்கும் ரோசையாவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னை அருகே அரசு வங்கியில் நடந்த கொள்ளை குறித்து தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குடியரசு தின விழாவை பிரம்மாண்டமாக நடத்த டெல்லியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதனிடையே அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வறட்சி காரணமாக விவசாயிகள் தற்கொலை செய்வது உண்மைதான் என அம்மாநில ஆளுநர் ஒப்புக் கொண்டுள்ளதால் முதல்வர் மம்தா பானர்ஜி அதிருப்தி அடைந்துள்ளார். லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற தவறிய மத்திய அரசுக்கு எதிராக அண்ணா ஹசாரே குழுவினர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். மக்களுக்கு லோக்பால் மசோதாவின் தேவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாளை பஞ்சாப் மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தியும் 2வது முறையாக பஞ்சாப் மாநிலத்தில் நாளை தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க உள்ளார். இதனால் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முதல் கட்ட அமைப்பு தேர்தல் தமிழகம் முழுவதும் இன்று 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களில் வாக்காளர்களுக்கு கொடுக்க கொண்டு செல்லப்பட்ட சுமார் 60 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி மீது காலணி வீசப்பட்ட சம்பவத்துக்கும் தங்கள் இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று யோகா குரு பாபா ராம்தேவ் கூறியுள்ளார். 5 மாநில தேர்தல்களில் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சி பல்வேறு கபட நாடகங்களை நடத்தி வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. நாடு எதிர்நோக்கி இருக்கும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து இடதுசாரி கட்சிகளுடன் காங்கிரஸ் ஆலோசனை நடத்த முன்வருவதில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் AP பரதன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு திரும்ப உள்ள பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷாரப்பை கைது செய்ய அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சூரிய கதிர்வீச்சு காரணமாக பூமியின் வெளிமண்டலத்தில் அதன் தாக்கம் லேசாக இருக்கக்கூடும் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் பனிப்பாறை சரிந்து விழுந்து 7 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். படுகாயமடைந்த சில வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் ஓய்வூதியம் பெறும் கட்டுமான தொழிலாளி இறந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதியமாக 400 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கண்ணன்கோட்டை மற்றும் தேர்வை கண்டிகை ஏரிகளை இணைத்து 330 கோடி ரூபாய் செலவில் ஒரு நீர்த்தேக்கத்தை அமைக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். சென்னை பொது மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர் மற்றும் பயிற்சி கல்லூரி மாணவிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதேபோல் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்த 4 வயது சிறுமியை அப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியரும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை CBIக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது சிங்கள மீனவர்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதற்கு மீனவர் சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஊதிய உயர்வு தொடர்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சி சங்கத்திற்கும் இடையேயான மோதல் வலுத்து வருகிறது.
ஃபானே புயல் நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி காரைக்காலில் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் இன்று தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். போரூர் அருகே மகளிர் சுய உதவிக்குழு துணைத் தலைவியை நள்ளிரவில் போலீஸ் உடையில் வந்த மர்ம நபர்கள் தெரு வீதியில் கொலை செய்துள்ள கொடூர சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் போக்குவரத்து விதிமுறைகளுக்கான அபராத தொகை வரும் 30ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுகிறது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டுநர்களுக்கு உடனடியாக விதிக்கப்படும் அபராத தொகையை திருத்தி தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் தொழில் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என்று முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். கொடைக்கானல் அருகே பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து அவர்கள் இருவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கனடாவில் வசித்து வரும் சீனர்கள் தங்கள் நாட்டின் புத்தாண்டை கோலாகலமாக முரசு கொட்டி நடனமாடி கொண்டாடினார்கள். அப்போது அவர்கள் டிராகன் சின்னம் பொறித்த காற்றாடிகளை கைகளில் வழுத்தி சுழற்றியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சிலி நாட்டை சேர்ந்த வீராங்கனையான ஜூலைட்டா நூனேஷ் கடலில் 1100 மீட்டர் தூரத்தை 200 வினாடிகளில் நீந்தி உலக சாதனை புரிந்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் அரையிறுதிப் போட்டிக்கு ரோஜர் ஃபெடரர், கிம் கிளிஸ்டஸ் தகுதி பெற்றுள்ளனர். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஃபெடரர் அர்ஜென்டினாவின் ஜூவன் மார்டின் டெல் போட்ரோவை 6-4, 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். அதேபோல் பெண் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா, ரஷ்யாவின் எலினா வெஸ்னினா ஜோடி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. அடிலைட்டில் நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 335 ரன்கள் எடுத்துள்ளது. அதிரடியாக விளையாடிய ரிக்கி பாண்டிங் 137 ரன்களும், மைக்கேல் கிளார்க் 140 ரன்களும் எடுத்து களத்தில் உள்ளனர். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.